டைம் என்னாச்சுன்னா மணிக்கு எடுத்துகிட்டு 11 இருக்கும். அப்படியே நம்ம அப்படியே டீ பிரேக் சாப்பிட்டு அப்படியே பைக்கில் போயிட்டு இருக்கோம். சரி, ஆடியோ நல்லா தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எங்கே போயிட்டு இருக்கோம்? மாசாணியம்மன் கோயில்கிட்ட போயிட்டு இருக்கோங்க. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே போயிட்டு பண்ணுற பாவத்துக்குலாம் புண்ணியம் இந்த எல்லாம் சொல்லி போயிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஈச்சனார் கோயிலில் போயிட்டு சின்னதாக ஒரு லைட்டாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கோயிலுக்கு போயிடலாங்க. அதுபடி நம்மளோட சேனல் யாரும் புதுசாக பார்த்துருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ட்ராப்ஸ் போட்டுருங்க. ஸோ யார் யார் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டிங்கன்னா நானே என் ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கோங்க. ஓகேங்க, இதில் உங்களுக்கு போயிட்டு ஈச்சனார் கோயிலுக்குள்ள போய் கண்டினியூ பண்ணுற ஸ்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேனாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹேர்ஸ்டைலாம் பார்த்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா உழப்பல்ஸ் ஆகி போச்சு. பார்ப்போம். ஓகேங்க, இதில் உங்களுக்குலாம் என்ன எதிராக பார்த்துட்டு ஃபுல்லாக போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இப்போ கிளம்பிட்டோம், மாசாணியம்மன் கோவில் கிளம்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டைம் என்னாச்சுன்னா மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 11:30 இருக்கும். ஸோ நானும் அப்படியே ஃப்ரெண்டு தான் போக போகிறேன். இப்போ இது வந்து ஃபுல்லாக மோட்டோவில் அப்படியே பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேங்க. ஸோ நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் அப்படியே கொடுத்துட்டே இருங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்ன டாஸ்க் சின்ன டேர்ஸ்லாம் பண்ணலான்றேன். என்ன இதெல்லாம் இதில் உங்களுக்கு மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். அந்த சேனல் யாரும் புதுசாக பண்ணுறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ட்ராஸ் போட்டுருங்க. ஸோ ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஆஞ்சநேயர் கோயில் முடிச்சாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே போனதுக்கப்புறம் அப்படியே நான் பொழைச்சி அப்படியே மாசாணியம்மன் கோயிலுக்கு வேண்டியதான். ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி புண்ணியங்கள் தேடி ஒரு பயணம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு இந்த வீடியோ February 20 ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மேபி எப்போ பார்ப்பீங்க அப்படின்ட்டிங்கன்னா திங்கக்கிழமை மேபி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அப்படி தான் வீடியோ எடிட் பண்ணி கொடுக்க வேண்டியதான். அப்படியே ஃப்ரெண்ட் இருக்கிறாப்பா வீடியோ தான் சொல்கிறியா? வீடியோ தான் லாகில் தான் சொல்கிறியா? அதுவும் சொல்ல பார்த்து பத்திரமா போய்ட்டு அவ்வளோதாங்க. ஓகேங்க, இதில் உங்களுக்கு இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த கோப்ரோ இருக்குல்ல, ஸோ கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த மைக் இந்த ஜாக் கனெக்ட் ஆகலை. இது வரைக்கும் பேச எந்த ஆடியோமே கேட்டிருக்காதுங்க. இதுக்கப்புறம் அப்படியே இதில் உங்களுக்கு என்ன இதில் பார்த்து வண்டி எடுத்து போகும்போது கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேங்க, வாங்க வீடியோ கூட போயிடலாம். வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த கோயிலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன வேண்டுதல்களை வச்சேன். அதை நான் ஷேர் பண்ணலாமே தெரியல, என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துருந்தேங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா, உண்மையாக ஒரு பிரச்சனையை பேசி முடிக்கிறக்குள்ளே அடுத்த பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனையை பார்க்குறக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்துடுது. பிரச்சனை நினச்சா யோசிச்சு லைஃபே முடிஞ்சிடும் போல். அதை பார்க்கணுமா கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் லேடிஸை வீடியோ பார்ப்பீங்க, அவங்களே கேட்பாங்க உனக்கு அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, எனக்குன்னு இல்லை, பொதுவாக காமனாக இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அவன் 11 நாள் பண்ணாத படிப்பான், படித்து முடிச்சோடனே காலேஜுக்கு போகிறோம், பசங்களோட என்ஜாய் பண்ணுறோம், ஃபோன் யூஸ் பண்ணுவோம், பைக் வாங்கிடும் நினச்சி அவன் ஆசையாக ஃபஸ்ட் இயருக்குள்ளே காலை வைப்பான். ஃபஸ்ட்டு செம்மு அவங்க கூட போகிறது தெரியாது. அதான் ஃபஸ்ட்டு செம்மில் எந்த பசங்களும் மிங்கிள் ஆக மாட்டான். செகண்ட் செம்மில் இருந்து அவன் எல்லா பசங்களோட நல்லா மிங்கிள் ஆகிடுவான். அப்படின்ற போது அவன் கேன்டீனுக்கு போகிறான், இல்லை ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறான் அப்படின்னாலே ஒரு மணி கண்டிப்பாக வேணும். ஓகேவா? அதாச்சா அதுக்கப்புறம் வண்டி லோன் போட்டு எடுக்கிறான்னா மந்த்லி லோன் பே பண்ணணும். அது போக டெய்லி வீட்டில் இருந்து அவன் காலேஜுக்கு போகிறக்கு டெய்லி ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும். இது போக காலேஜில் ப்ராஜெக்ட்டு வைவா பிடிஎஃப்னு இத்தனை இருக்குது, இந்த செலவுலாம் பார்க்கணும். இதான் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உண்மை தான். ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு பையன் பார்ட் டைம் ஜாப் போகிறான்னா அந்த பையனுக்கு மாதம் சம்பளமே 7,000 8,000 அவ்வளோதான் இருக்கும். அதுலேயே ஒரு 5,000 அவன் வண்டி லோன் கட்டிட்டானா அந்த 3,000 2,000 பெட்ரோல் போயிடும். 1,000 ஏதோ மிச்சம் பண்ணி அது இது பண்ணலாம் நினச்சா அதுக்குள்ளே இத்தனை செலவு வந்துடும். இது எத்தனை பசங்க ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ நான் ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தா, ப்ரோ எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு விட சொல்லியிருந்தேன் நான். அவர் வந்துட்டு டப்பு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்துட்டு அது எப்படி நீ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, நீ அவளுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, அவள் தான் உன் லைஃப்பில் எல்லாம், அவள் தவிர லைஃப்பில் வேறு எதுவும் யோசிக்க மாட்டேன்னு நீ அவள் லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனா அவன் உனக்காக தேடி வந்திருக்கணும்ல. உன்னை பிளாகில் போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் உன்னை பற்றி கவலைப்படாமல், நீ சாப்பிட்டியா தூங்குனே என்ன பண்ணுறியான்னு கவலைப்படாமல் அவளே ஜாலியாக இருக்கானா, அவளை நினச்சி நீ ஏன் கஷ்டப்படுற? யோசிச்சுக்கோ. ஒன்று நான் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன்னா, விட்டுட்டு போன அவளுக்கே ஒரு வாழ்க்கை கிடைக்கும் போது விட்டு கொடுத்த தக்காளி உனக்கு வாழ்க்கை கிடைக்காதா? யோசிப்பார். இப்போ ஒன்றும் இல்லை, உன் சர்க்கிளே அதோ ஃப்ரெண்டு லைஃப்பை கம்பேர் பண்ண. அவன் ப்ளே பாய் இருப்பான், கஞ்சா பொறுக்கி இருப்பான். அவனுக்குலாம் ஒரு நல்ல பொண்ணு அமையும். நீ கஷ்டப்பட்டு நீ நல்லா படிப்ப, அந்த பொண்ணுக்கு உண்டானது எல்லாமே செய்வேன், அந்த பொண்ணுக்கு நீ லாயலாக இருப்பான். ஆனால் உனக்கு கிடைக்கிறது விபூதியாக தான் கிடைக்கும். அது கிடைச்ச விபூதியாச்சும் மனசார எடுத்து நெத்தியில் அடிச்சுட்டு சிவனேன்றீங்க. அதை பற்றி கவலைப்படுங்க, இல்லைலாம் சொல்ல கிடையாது. அந்த ஏன்னா அவங்களோட இருந்த மெமரிஸும் சரி, அவங்களோட இருந்த அந்த டைம் விட அவங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் நினைவுகளும், அது போக அவங்களோட போயிருக்க அந்த பிளேஸும் எப்போவுமே நமக்கு மெமரபுளாக தான் இருக்கும். அது எவ்வளோ வழி தரும்னா அதை அனுபவிச்சுங்கிற பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால சிம்பிளாக சொல்லணும்னா, விட்டுட்டு போன அவளுக்கே ஒரு வாழ்க்கை இருக்கும்போது விட்டு கொடுத்த நீ எங்கே குறைஞ்சி போயிட்ட? ஜாலியாக இருமாப்ல. யோசிச்சுக்கோ. நீ அவளுக்காக நீ நினச்சி உருகிட்டு இருக்கிற, அவளுக்காக நீ நினச்சி எஃபோர்ட் போகிற, இல்லை அவளை கரெக்ட் பண்ணணும், அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீ எவ்வளோ கஷ்டப்படுற. இதே நீ உன் பேஷனுக்காக அந்த அளவு எஃபோர்ட் போட. ஒன்றும் இல்லை, இன்னும் நான் சிம்பிளாக சொல்கிறேனே, நீ அவ்வளோ நீ கஷ்டப்படுறக்கு உன் கரியருக்காக நீ எஃபோர்ட் போடு. பாய்ஸ் டோன்ட் ஃபாலோ கேர்ள்ஸ். உன் கோல்ஸை நீ ஃபாலோ பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக கேர்ள்ஸ் இன்னும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது 100% ரியாலிட்டி. இது நீங்கள் கேட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் கேர்ள்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணல நீங்கள் என்ன கேளுங்க கைஸ். இந்த வீடியோ கூட நீங்கள் ஹைலைட்டில் கூட போட்டு வச்சுக்கோங்க. பின்னாடி கொண்டிருக்கான்ல இந்த பையன் மேப்பு வளப்பல் பண்ணி விட்டான்.
ஓகேங்க. இனி மாசாணியம்மன் கோயில் இப்போ ஏன் திடீர்னு எனக்கு அவ்வளோ பெருசாக கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை. அந்த மாசாணியம்மன் கோயில் வந்துட்டு கொஞ்சம் பவர் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். நானும் என்னோடய லவரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ போயிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் டைம் ஆனனால அவங்க வீட்டில் கொஞ்சம் வீட்டில் இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளேயே போகல. ஏன்னா கோயில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அந்த டைம்னால. உள்ளே போயிட்டு சும்மா சாமியை முன்னாடி இருக்க சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்லேருந்து எங்கள் 2 இடத்துக்குள்ள நிறைய சண்டை. ஸோ ஏதோ இந்த மாதிரி எங்கள் 2 இடத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நிறைய சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என் கடவுள் அந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் வந்துட்டு நேரில் அவுட்டிங் போயிட்டு இருக்கும்போது அந்த கோயில்கிட்ட போயிட்டு அந்த கோயில்கிட்ட இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாசல் தாண்டி எங்களால் போக முடியல உள்ள. ஸோ அதனால் வந்துட்டு அது எப்படி ஒரு மாதிரியா எப்படி சொல்கிறது, ஒரு பவர் மாதிரி ரிச்சுவல்ஸ் இருக்கிற மாதிரியோ ஒரு பேட் வைப் இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு மந்த் 2 மந்த்து கிட்ட ஒரு மாதிரி பேட் வைப்பாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ சத்தியமாக சுத்தமாக முடியல. ஏன்னா அவ்வளோ ஒர்க்குங்க உண்மையாக. வீடியோ எடிட்டிங் ஒர்க்கு, கர்நாடகா ரைடு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நனைஞ்சிட்டு இருந்தோம். அதனால் சுத்தமாக ஒர்க் இல்லை. சரி ஓகே, கடைசிக்கு என் பர்த்டேக்காச்சும் போயிட்டு வரலாம்னு சொல்லி தான் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் லேப்டாப் ஸ்கின் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் கொஞ்சம் வேலை இருக்குது. கர்நாடகா வீடியோ ஒன்று எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு ப்ரமோஷன் வீடியோ இருக்குது, இதை ஷூட் பண்ண போகணும். ஸோ இவ்வளோலாம் இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. சரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் லவ் பண்ணுறீங்க இல்லை லவ் பண்ணல வேறு. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன்னா எந்த இடத்துல உங்கள் தன்மானத்தை மட்டும் இழந்துடாதீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறேன்னா எல்டிஎஃப் எந்த இடத்துல உங்கள் தன்மானத்தை மட்டும் இழந்துடாதீங்க. நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க, அந்த பொண்ணு உங்களை நம்பி வீட்டுக்கு வந்துருச்சுன்னா மட்டும் உங்கள் தன்மானத்தை விட்டுட்டு போங்க. ஆனால் மிச்சப்படி நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்கள் செல்ஃப் ஃபஸ்ட்டை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்ட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு சீப்பாக தான் தெரிவிங்க. ஒன்றும் இல்லை. மாசாணியம்மன் கோயில்கிட்ட வந்து ரீச் ஆச்சுன்னு ஒரு 3 கிலோமீட்டர். வாவ். ஸோ அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அப்படியே நம்ம அந்த கோயிலுக்கு ரீச் ஆயிரும். ஸோ அப்படியே நானும் என் ஃப்ரெண்டு தான் இருக்கேன். நண்பா நாங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறியா? இந்த கோவில் என்ன ஏதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே மோட்டோவில் சொல்லிட்டு வந்திருப்பேன். இந்த கோவிலுக்கு யாராச்சும் வரீங்கன்னா முதல்ல என்னதான் டைம் ஆனாலும் இன்னும் முதல்ல சாமியை பார்த்துட்டு போயிருங்கப்பா. எல்லாம் சமம் கொஞ்சம் பவருங்க அந்த சாமி. ஸோ நான் நிறைய கொஞ்சம் அடிபட்டுட்டேன். கிட்டத்தட்ட 2 மாதமாக அடிக்கு மேலே அடி. காதல் வாழ்க்கையிலும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எதனா பார்த்து அப்படியே வண்டி எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு சின்ன சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க. அதே மாதிரி என் பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கு. கொஞ்சம் பேருக்கு ஸ்டோரி போட முடிஞ்சு, கொஞ்சம் பேர் ஸ்டோரி போட முடியல. ஸோ ஏன் எதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ மெசேஜஸ் என்னால் முடிஞ்சளவு ரிப்ளை பண்ண முடியல. முடிஞ்சளவு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிருக்கேங்க. ஓகேங்க. மீதிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஷார்ட்ஸ் காட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பண்ணுறாங்க. டைம் ஆச்சுன்னா கரெக்டாக மணி 12:26 மாசாணியம்மன் கோவில் பக்கத்தில் வந்து ரீச் ஆகிடுச்சாங்க. கொஞ்சம் தூரம் போனால் அப்படியே மாசாணியம்மன் கோவில் வந்துடும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி கேமரா டிடுக்குன்னு ஆடிட்டு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஷேக்னஸ்ல நல்லாவே தான் ஆகும். முடிஞ்சளவு ஆங்கிள் நான் கரெக்டாக காட்டுறேன். கேமரா இப்படி ஆட்டம் போடுதுங்க. அப்படியே எப்படி சொல்கிறதுனா முன்னாடி வைசரில் வச்சுருக்கேன். அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆங்கிள் காட்டலாம்னு நினச்சேன். அப்படியே கிடுகிடுன்னு ஆடுது. சரியான வைப்ரேஷன்ஸாக இருக்கும். முடிஞ்சளவு அந்த எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளைசேஷன்ஸ் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. பட் இத்தனை நாள் இந்த ஐடியா வரவே இல்லை. பட் இப்போ ஐடியா புதுசாக வந்துச்சுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். பார்ப்போம். வரும்போது இந்த கையில் ஜோசியம் பார்ப்போங்க எவ்வளோன்னு கேட்டு சும்மா பார்த்துலாம் நம்மளோட கொள்கைகளை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாசாணியம்மன் கோவில் பக்கத்தில் வந்து ரீச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அப்படியே மாசாணியம்மன் கோவில் வந்துடும். அதுதான் மாசாணியம்மன் கோவில் வந்து ரீச் ஆகியாச்சுங்க. ஏன்னா மாசாணியம்மன் கோவில் கட்டுமான பணிகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ முன்னாடி ஆர்ச் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே போகும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு போவேன்னு நினைக்கிறேங்க. பரவாயில்லைங்க. கோபுரோவில் சார்ஜ் தரமாக தங்குது. ஸோ நான் கூட 2500 பேட்டரி வாங்கினா அதே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கும் போல். அவ்வளோதாங்க. ஸோ மாசாணியம்மன் கோவில் வந்து ரீச் ஆயாச்சு. இன்னும் உள்ளே போயிட்டு எப்படின்னு பார்ப்போம். இந்த வீடு நான் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை நிஷ்வந்த். ஓகேங்க. கோயில் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கு. மேபி உங்களுக்கு என்ன இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஸோ அப்படி காணும். பரவாயில்லடா சஞ்சே. போன வாட்டி இருக்குல்ல வண்டி இங்கே முன்னாடி போன வாட்டி என்ன வந்துட்டாங்கன்னா இது இருக்குல்ல அந்த திட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. அது திட்டு கட்டிகிட்டு இருந்தாங்கடா. அதனால் வந்துட்டாங்கன்னா வண்டி வெளியே போட்டு உள்ளே நடந்து வந்தேன். நான் போயிட்டுருக்கிறேன். யாழை கை பிடிச்சி போயிட்டுருக்கு. யாழை கை பிடிச்சி இழுத்துட்டாங்கடா. இழுத்து கல்யாணமாக இருக்கு போல் வாங்க பூஜை பொருளை வாங்க அப்படின்னாங்க. 1300 பில்லு. உள்ளே கூட போகல. இங்கே முன்னாடி ஃபஸ்ட் இடத்துல ஒரு கடை இருக்குது. ஏன்னா உள்ளே சரியா நான் போகிற டைம் இங்கேலாம் கூட்டம். நீங்கள் வேறு ஃபோன் பண்ணி பெருமாள் அவங்க ரிலேஷன் இங்கே பெருமாள் அவங்க அம்மா இங்கே வந்திருக்கான்னு சொன்னியா? மாமா மாட்டிப்போன் நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு போயிட்டு நான் வச்சுட்டுனா இவங்க கொடுத்துட்டேன். நல்ல வேலைடா நம்ம தலையில் பில்லை போட்டிருப்பாங்க. அவ்வளோதாங்க. ஸோ கோயில்கிட்ட வந்து ரீச் ஆகிடுச்சு. இந்த கோயிலுக்குள்ளே அப்படி என்ன அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். அண்ட் ஆல்மோஸ்ட் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் பைக் பார்க்கிங் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உள்ள அப்படி இல்லை என்ன அப்படி மேபி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மேபி ஆமாம். ஸோ பைக்
இது வந்துட்டு ஷீட்டில் வந்துட்டு என்ன எழுதி கொடுத்துருக்குன்னா, ஸோ வந்துட்டு உங்களுக்கு எதாவது இது கண்டக்ட் ஆகாதப்பா, இது கண்டக்ட் ஆகாது. ஸோ வந்துட்டு அதேமாதிரி கோயிலுக்கு வரீங்கன்னா ஸோ கொஞ்சம் சின்ன இடத்துல ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது. ஸோ அது என்ன ஸ்கேம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் வந்துட்டு தம்பி அப்படின்ற வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் ஒரு ஷீட்டை போட்டு கொடுத்து ஒரு பில்லை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படின்னு இந்த கோயிலுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கேன்ல, என் லவரோட வந்ததுக்கப்புறம் ஒரு 1500 பில்லை போட்டாங்க. ஸோ அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அது என்னது, அது என்னென்ன வாங்கியிருக்கோது, உப்பு, குங்குமம், அதுக்கப்புறம் கல்கண்டு. அது ஸோ இது மட்டும் வாங்கியிருக்கோங்க. இதில் என்னன்னு தெரியல. ஸோ மீதில் உங்களுக்குலாம் என்ன இதில் பார்த்து உள்ள அலோடு இருந்தால் மேபி வ்ளாக் எடுக்கிறேங்க. ஓகேங்க. ஸோ மீதில் உங்களுக்கு பார்த்துட்டு வ்ளாக் பண்ணுறேன். வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் உள்ள போய் சாமி பார்த்துருந்தாச்சு. அங்கே பார்த்தோன்னா ஃபோன் அளவு இல்லைங்க. ஆனால் இன்னும் 2-3 ஃபோட்டோ எடுத்தாங்க. நம்ம வீடியோ எடுத்து போட்டால் நம்ம வாட்டி பார்க்க முடிச்சிடுவாங்க. பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் வீடியோ எடுக்க வேணாம்னு நினச்சிட்டாங்க. ஸோ கோயிலை பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமியில் கொண்டு வந்து உட்காந்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஷ் எல்லாம் கேஷுவலாக யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஒரு ஷீட்டு முன்னாடி ஸ்டார்டிங் என்ன ஆச்சுன்னா, அங்கே பைக் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே நிறைய கடைகள் இருக்குல்லங்க. ஸோ அந்த கடையிலேருந்து ஒரு அக்கா கூப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி இந்த மாதிரி பேப்பர் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தப்போ அங்கே இருக்கிற பொருள்லாம் முடிஞ்சாலும் வாங்குறதுக்கு மண்டை வச்சுட்டு இருந்தாங்க. எங்கிட்ட ஒன்றும் சுத்தமாக பட்ஜெட்டும் இல்லை, அவ்வளோ காஸ்ட்டும் இல்லை. ஸோ ஓகேன்னு வந்தாச்சு. ஆல்ரெடி நான் போன வாட்டி வாங்கினேங்க. வாங்கிக்கிட்ட 1200 1300 பில் ஆச்சு. நான் இப்போ அந்த வாட்டி வாங்குற அளவுக்கு எங்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. அதனால நான் வந்துட்டுனாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டு ஒரு சில ஆளுக்கு இருந்துக்கு என்ன சொன்னாங்க, வெளியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குங்குமம் உடச்சு போடுவாங்கல்ல, ஸோ அங்கே கட்டணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா உள்ள சாமி பாதுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல கரெக்டாக. ஸோ இந்த ஷீட்டில் என்னென்ன எழுதிருக்குன்னா வெயிட் பண்ணுங்க, நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு என்னென்னு. கோயில் பேர் போட்டிருக்காங்க. நிச்சயத்து நானும் சஞ்சய் என் ஃப்ரெண்டு பேருங்க. ஸோ எங்கள் வந்துட்டு கோவை குடும்ப ஆயுள் ஆரோக்கியம் தொழில் நல்லா இருக்க வேண்டும் தாயே, நான் செய்த தொழில் நல்ல முன்னேற்றம் கிட்டதாகவே என் தடங்கள் எந்த தடங்களும் வரக்கூடாது தாய் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பிடிக்கும் போது என் சைன் போட்டிருக்காங்க. ஸோ அதான் ஆல்மோஸ்ட் இதான் அதோட ஃபார்மெட். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது தான் எழுதி கொடுத்தாங்க. இது வந்துட்டு எங்கே கொடுக்கணும் தெரியல. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மாதம் இந்த கோயிலுக்குள்ளே வரீங்க அப்படின்ட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பொருள் வாங்குற பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்தால் நீங்கள் வாங்குங்க. ஏன்னா போன வாட்டி நான் பட்ஜெட் இருந்தாலும் வாங்கினேன். பட் இந்த வாட்டி இந்த பட்ஜெட் இல்லை சொல்லுங்கள், நான் வாங்கலை. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை கடைசிக்கு உங்கள்கிட்ட கிட்ட வாங்குறவங்க சுத்தமாக சோர்ஸில் ஒரு 30 ரூபாய்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன கொடுத்தாங்கன்னா கல்லுப்பு, வேறடா கல்லுப்பு, குங்குமம், அதுக்கப்புறம் மந்திரம் சந்தனம். அது 3மே கொடுத்தாங்க. 3மே பார்த்துட்டு முன்னாடி சாமி கிட்ட உடச்சு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் பன்னீர் பாட்டில் மட்டும் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ முன்னாடி ஒரு தூங்குமா இருக்குங்க சாமி. ஸோ அதுக்கு மேலே தெளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். ஸோ வந்துட்டு நான் பேசிக்காக நான் கிறிஸ்டின் பையன், எனக்கு பற்றி கரெக்டாக தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இவனுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சு அதுவும் சொல்லியிருக்கான். எனக்கு கரெக்டாக அந்த சடங்கு சாம்பிரதாயம்லாம் தெரியலங்க. முடிஞ்சாலும் கொஞ்சம் வந்து கற்றுக்கிறேன். ஓகேவா? நான் வந்து என்ன சொல்கிறேன், எல்லா சாமியும் ஒன்று தான். நம்ம நம்பர் விதத்தில் தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு ரீசன், நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம மேலே வர முடியும். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வரும்போது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்து 2 கோயில் ஆச்சு. அப்புறம் சின்ன ஒரு கோவிலுக்கு வெளியே மட்டும் சும்மா நின்றுட்டு வந்தோங்க. அப்படியே முடிச்சதுக்கப்புறம் போந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம வெளியே பைக் பார்க்கிங் போயிட்டு நம்ம ஒரு பிள்ளைங்க பார்க்குறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா அவ்வளோ கிடையாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் எழுதி போட்டுருந்துச்சு. ஸோ வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமி எனக்கு பின்னாடி அங்கே இருக்குது, ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து டூனி கிட்ட வந்தாங்க எடுத்துகிட்டு. இங்கே பிரச்சனை எல்லாரும் ஃபோன் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகே மேம், இது உங்களுக்குலாம் என்ன இதில் பார்த்துட்டு நான் முடிஞ்சாலும் வாய்ஸ் எப்படி கேட்க போகுதுன்னு தெரியல. இதில் வீடியோ எடிட் பண்ணால் பார்க்கணும். ஓகே மேம், இது உங்களுக்கு என்ன இதில் பார்த்துட்டு உள்ள போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் வீடியோஸ். ஸோ ஓகே, இதில் அப்படியே நான் பைக் எடுத்துகிட்டு போக கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே வாங்க பைக் மோட்டோவில் பார்க்கலாம்.